ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு டாஸ்க், அந்த பவுலில் வந்து ஒரு டாஸ்க் கொடுத்தாங்களே, அதில் வந்துட்டு ஒரு இது வரும், ஒரு கேள்வி வரும். அதை வந்து அங்கே இருக்கிற 4 ஃபைனலிஸ்ட்டுமே அதை பற்றி பேசணும் போல இருக்குது. காலையில் ப்ரொமோவில் ஒரு விஷயம் வந்திருக்கும். இப்போ இன்னொரு ப்ரொமோவில் வந்துட்டு இந்த வீட்டில் நான் கற்றுக்கொண்ட பெரிய பாடம் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வருது. எல்லாருமே அதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது, திடீர்னு பார்த்தீங்கன்னா திவ்யாவுக்கும் நம்ம விக்ரமுக்கும் மறுபடியும் மோதுற மாதிரி ஒரு சம்பவத்தை வந்து காமிச்சிருக்காங்க. இது எடிட்டரோட வேலையா இல்லை உண்மையிலேயே மோதிக்கிட்டாங்களான்னு தெரியல. ஆனால் சொல்கிற விஷயங்களை வச்சு பார்க்கும்போது உள்ளுக்குள்ளே ஒரு வன்மம் இருக்குது 2 பேருக்குமே அப்படின்ற மாதிரி தெரியுது. அது என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீட்டில் நான் கற்றுக்கொண்ட பெரிய பாடம் அப்படின்னு கேட்கும்போது சபரி வந்து என்ன சொல்கிறேன்னா, எல்லாரையும் நம்பலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க நம்பாமல் போகிறது அது அவங்களோட பிரச்சனை, நம்ம பிரச்சனை கிடையாதுன்ற மாதிரி ஒரு விஷயத்தை வைக்கிறாரு. நல்ல ஒரு விஷயம். ஆனால் அதுக்குன்னு எல்லோரும் நம்ப முடியாதுல்ல. அப்படின்னா அப்புறம் அமித் மாதிரி மாட்டிப்பார். ஏன்னா அமித் வந்து எல்லாரையும் நம்பி தான் வந்து பிரச்சனையில் மாட்டிட்டார். இன்றைக்கெல்லாம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாப்புல. அடுத்தது வந்து விக்ரம் வந்து என்ன சொல்கிறேன்னா, யாரையும் ஜட்ஜ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ட்டு மனுஷன் வந்து சும்மா இல்லாமல் அவன் வந்து ஃப்ராடாவோ இல்லை ஏமாத்துக்காரனாவோ இருக்கிறது இல்லை அப்படின்றாரு. அது சரி, அதுக்கு எதுக்கு அந்த ஃப்ராடுன்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணீங்க? இந்த ஃப்ராடுன்னு வார்த்தை கேட்டால் தான் திவ்யாவுக்கு பிடிக்காதுல்ல, ஏங்க அப்படின்னா இருந்துச்சு. உடனே எடிட்டர் சூப்பராக அந்த இதை காமிச்சாங்க, ஜூம் பண்ணி. அங்கே திவ்யா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை சிபிட்டாங்க, டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. உடனே அடுத்து திவ்யாவோட பேச்சு காமிச்சாங்க. இங்கே நான் வந்து என்ன கற்றுக்கிட்டேன்னா, இன்னொருத்தங்களோட கருத்தை வந்து திணிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அதை அந்த இடத்துலேயே வந்து கட் பண்ணுன்றதை நான் இங்கே கற்றுக்கிட்டேன்னு டப்புன்னு காமிக்கிறாங்க. அப்படி விக்ரம், என்னைய போய் சொல்லிட்டீங்கன்னா, யதார்த்தமாக தானே சொன்னேன், ஒரு பச்சை மண்ணுங்க, என்னைய போய் இப்படி சொல்கிறீங்களேன்ற மாதிரி வந்து பார்க்குற மாதிரி இருக்குது. அடுத்தது அரோரா தான் வந்துட்டு இன்னுமே வந்துட்டு பணத்தை எடுக்கணுன்றாங்க. இதெல்லாம் ஒரு மேட்ரா? 18 லட்சம் நான் இப்போ அந்த வாங்கிட்டேன்னா 2 வருஷம் இல்லை 1 வருஷத்தில் சம்பாதிச்சிடுன்னு சொல்லுவாங்க. பார்த்தா 1 வருஷத்தில் நான் செலவு கூட பண்ணுவேன், அதெல்லாம் ஒரு மேட்ரான்றாங்க ஒரு இடத்துல. எனக்கு பக்குன்னு வச்சுது, 1 வருஷத்தில் 18 லட்சத்தை செலவு பண்ண முடியுமா? கொஞ்சம் எச்சி முழிக்கிறேங்க, எனக்கே பக்குன்னு இருக்குது. சேவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டம், அதுக்கு எவ்வளோ பெரிய அமௌண்ட்டுங்க. எப்பா நினச்சி பார்த்தாலும் தலை சுற்றுது, எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு. அசால்ட்டாக சொல்கிறாங்க அந்த அம்மா. அப்புறமா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு விஷயத்தை எடுக்கணும்னு நினச்சா அதை எடுத்துடணும், அதேமாதிரி நினச்சா எடுத்துடணும், முடிவு பண்ணிட்டா செஞ்சுடணும், யோசிக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் மாதிரி வந்து ஒரு டயலாக் விடுறாங்க. எல்லோரும் சிரிக்கிறாங்க. அவங்க பார்ப்பாங்க, என்ன பார்த்து சிரிக்கிறாங்க அவங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் போல இருக்குது. ஏன்னா ஒரு கட்டத்துலேயும் ஒரு செஷன்லேயும் பாருங்கள், காலை செஷனில் எனக்கு பணத்து மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, மதியம் செஷனில் எனக்கு பணத்து மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஆனால் இவர் என்னது துஷார் மூமெண்ட்டை விடவா அந்த 18 லட்சம் ஒரு முக்கியம் அப்படின்ற மாதிரி. இப்போ இரவு வேலை எனக்கு பணத்து மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. என்ன இது, என்ன உண்மையே புரியல நம்ம இருந்துச்சு. ஆக மொத்தத்தை அந்த பணத்தை எடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு மைண்ட் இருந்துச்சு. அது ரம்யா கிட்ட சொல்லியிருந்தால் அந்த பிரச்சனையே வந்திருக்காது, உங்கள் மேலே பழியும் வந்திருக்காது, ஏமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு தான் ஒரு முடிவு பண்ணிட்டா பண்ணிடணுன்றது. ஆனால் இப்போ நம்ம யோசிக்கும் போது கானான உண்மையில் அல்வா தான் கொடுத்துருக்கான்ற மாதிரி தெரியுது. ரைட், இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.